அவங்க செய்கிற பிழையை சரின்னு நியாயப்படுத்துகிற நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது. பிழைய பிழையாகவும் சரியாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட இருக்கணும். அரசியலுக்காக மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலைகளை நியாயப்படுத்துறதுங்கிறது அதுதான் சரி, அப்படித்தான் இருக்கணும் என்று பிழைகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய மனநிலை எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல குர்ஆனும் ஹதீஸும் தான் சட்ட தீர்ப்பு. வனூமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். وقال إلى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை இலங்கை மக்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய இந்த ஹுத்பா உரையில் ஜனநாயக தேர்தல் சம்பந்தமான தகவல்களையும் பொறுப்புகளை நாம் ஒப்படைக்கும் போது என்ன தகுதியுடையவர்களிடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற குர்ஆனுடைய சில வழிகாட்டல்களையும் இதனோடு ஒட்டிய அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட சில அம்சங்களையும் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் முடிந்தவரை சுருக்கமாக உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் நினைக்கிறேன். பொதுவாக ஜனநாயக தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்கிற எல்லா மக்களும் அந்த மக்களை ஏதோ ஒரு அடிப்படையில் மதம் என்கிற பேரிலோ மொழி என்கிற பேரிலோ அல்லது இனம் ஜாதி என்கிற பேரிலோ அவர்களை கூறு போட்டு வைக்கத்தான் விரும்புவார்கள். அப்படி மக்களை பிரித்து வைத்தால்தான் ஒரு சாராருடைய ஓட்டை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த ஜனநாயக முறை இல்லாத மன்னராட்சி காலத்திலேயே ஃபிரௌன் செய்த ஆட்சி என்ன அடிப்படையில் இருந்தது, அவனுடைய ஆட்சியும் பிரித்தாலும் தந்திரம் கொண்ட ஒரு அமைப்பு முறையாக இருந்தது என்பதை எங்களுக்கு குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்ள், ஃபிரௌன் பூமியிலே ஆணவம் கொண்டவனாக, பெருமையை விரும்பக்கூடியவனாக, உயர்வை விரும்பக்கூடியவனாக இருந்தான். அவன் அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு செய்த முறை என்ன என்று சொன்னால், வஜஅல அஹ்லஹா ஷியஅன், அவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டு மக்களை கூறு போட்டான், அவர்களை கூட்டமாக பிரித்தான். பிரித்து யஸ்தல்இஃபு தாயிஃபத்தம் மின்ஹும், அதில் ஒரு கூட்டத்தை பலவீனப்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை தனி ஒரு பிரிவாக ஆக்கி அவர்களை தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டமாக ஃபிரௌன் வைத்திருந்தான், அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஏன் ஆட்சியாளர்கள் இப்படி செய்வார்கள் என்று கேட்டால், ஒரு கூட்டத்தை பிரித்து அவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கினால் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கூட்டம் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு சாதகமாகவே இருந்து கொண்டிருப்பார்கள், எங்களுக்கு எதிராக வரமாட்டாங்க. இந்த மக்களுக்கு பெருசாக எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு மாற்றமானவனுக்கு இவன் அநியாயம் செய்கிறான் என்பதையே போதுமாக்கி கொள்வார்கள். மக்களை குரூப்பாக பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் என்று சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு
அபிவிருத்தி செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு போக்கு ஃபிரௌனுடைய ஆட்சி அமைப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் பெரும்பாலும் அரசியல் நலன்களுக்காகவே மக்கள் கூறுபடப்படக்கூடிய சூழ்நிலை எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அதுக்கு மக்களும் துணை போகிற நிலை இருக்கிறது. இலங்கையிலே கடந்த காலங்களிலே நடந்த தேர்தல் முறைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது பெரும்பான்மை சமுதாயம் 2 குழுவாக இருந்தார்கள். சிறுபான்மை சமுதாயத்தின் பெரும்பான்மையான வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியை பிடிப்பார்கள் என்கிற நிலை இருந்தது. அதனால் ஓரளவு சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு பின்னால் கடந்த பல தேர்தல் முறைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெரும்பான்மை சமுதாயத்தின் பெரும்பாலானாக்கள் ஒரு பக்கமும் சிறுபான்மை சமுதாயத்தின் பெரும்பாலான மக்கள் இன்னொரு பக்கமும் என்கிற தேர்தல் முறை போய்கொண்டிருந்தது. அதனால் பெரும்பான்மை சமுதாயத்தின் பெரும்பான்மை ஆதரவை பெறக்கூடிய கட்சிகள் அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கிற நிலை இருக்கிறது. ஆனால் நாம் சந்திக்க போகிற இந்த தேர்தலை பொறுத்தளவில் பெரும்பான்மை கட்சிகளுடைய வாக்குகளும் சிதறி இருக்கிறது, சிறுபான்மை கட்சிகளுடைய வாக்குகளும் சிதறி இருக்கிறது. அதனால் பெரும் அளவில் இனவாதம் இல்லாத ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்த சூழலை நாங்கள் பார்க்கிறோம். 4000க்கு மேற்பட்ட தேர்தல் முறைப்பாடுகள் நடந்திருந்தாலும் பெருமளவில் தேர்தல் வன்முறைகள் இல்லாத ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே பிரிந்து வாழ வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணம் இல்லை. அரசியல் நலன்களுக்காகத்தான் இனவாதமும் பேசப்படுகிறது, அரசியல் நலன்களுக்காகத்தான் இனவாதம் பேசப்படாமலும் இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த அமைதி ஒரு ஆழ்கடலின் அமைதி போன்று உண்மையான அமைதியாக இருக்குதா, இல்லாட்டி ஆபத்தான ஒரு அமைதிக்கான முன்னெச்சரிக்கையா என்றது கூட நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆக கடந்த காலங்களிலே நடந்த தேர்தல் பிரச்சார முறைக்கும் இதுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிற போது என்ன தகுதி உடையவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக குர்ஆனிலே நாம் பார்த்தால் 4 சம்பவங்கள் சுருக்கமாக இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனி இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு ஆட்சியாளர் இல்லாத ஒரு சமுதாயம் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நபியிடத்திலே எங்களுக்கு ஒரு மன்னர் தேவை, ஒரு ஆட்சியாளர் தேவை, நுக்காத்தில் வரா ஆகும், அதாவது அந்த ஆட்சியாளருக்கு பின்னால் இருந்து நாங்கள் போராட வேண்டும், எங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மன்னர் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அவர்களுக்கு மன்னராக நியமித்தான். அப்போது அந்த இஸ்ரவேல் சமுதாயம் அன்னா யகூனு லஹு அலைனா அல் முல், அவருக்கு எப்படி எங்களுடைய ஆட்சியை கொடுக்க முடியும், நாங்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர், அந்த தாலூத் என்கிறவர் பணபலம் இல்லாதவர், இவர் ஆட்சியாளரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார்கள். அதற்கு அவர்களுடைய நபி சொன்ன காரணம், அல்லாஹு தஆலா இவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். வஸாதகு பஸ்ததம் பில் இல்மி வல் ஜிஸ்ம், அவரை அறிவில் விசாலமுடையவராகவும் உடல் பலம் கொண்டவராகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அந்த நபி அவரை ஆட்சியாளராக அல்லாஹ் நியமித்ததற்கான காரணத்தை சொல்கிறார். அவர் அறிவு பலம் உள்ளவர், உடல் பலம் உள்ளவர், இந்த ரெண்டும் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆட்சியாளராக அவரை தெரிவு செய்திருக்கிறான் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆடு மேய்க்கிற பொறுப்பிலே நியமிக்குமாறு ஒரு பெண் தன் தந்தையிடம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நான் ஏற்கனவே ஃபிரௌனுடைய ஆட்சி சம்பந்தமாக சொன்ன சூரா அல் கஸஸிலேயே சொல்லி காட்டப்படுகிறது. அதிலே அந்த பெண் தந்தை இடத்திலே இப்படி சொல்கிறார்கள், இஸ்தாஜர்ஹு, பாப்பா இவரை நீங்க பொறுப்பு கொடுங்க, இந்த ஆடு மேய்க்கிற பொறுப்பை இவர்கிட்ட கொடுங்க நீங்க. ஏனென்றால் அதாவது நீங்கள் பொறுப்பு கொடுக்கப்படுகிறவர்களில் மிகவும் தகுதியானவர் யார் என்று சொன்னால் அல் கவியுல் அமீன், பலமானவராகவும் இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராகவும் இருக்கணும். எந்த ஒரு பொறுப்பை கொடுக்கிறதாக இருந்தாலும்
அவரிடத்தில் இந்த 2 பண்பும் இருக்க வேண்டும். அவர் பலமானவராக இருக்கணும், 2வது நம்பிக்கையாளராக இருக்கணும். ஒருவர் பலமா இருக்கிறாரு, செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறார் என்கிறதுக்காக நீங்க அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனா அவர் நம்பிக்கையாளர் இல்லைன்னு சொன்னா செய்வாரு, ஆனா மோசடி செய்வாரு. ஒருவர் நம்பிக்கையான ஆளா இருக்கிறார், அதுக்காக கொடுக்குறீங்க, அவர் நம்பிக்கையான ஆள் தான், நாணயமான ஆள் தான், செய்யக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இல்லாட்டி பிழையா போயிடும். எனவே நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்கிறதாக இருந்தால் அவர் பலமானவராகவும் நம்பிக்கையானவராகவும் இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இதே போல சூரா யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டின் தானிய களஞ்சியத்துக்கு பொறுப்பான அமைச்சு பொறுப்பை கேட்டு வாங்கினார்கள். அந்த பொறுப்பை என்னட்ட தாங்கன்னு கேட்டாங்க ஆட்சியாளரிடத்துல. அப்படி கேட்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, நான் இது பற்றி அறிந்தவனாக இருக்கிறேன், ஹஃபீல், இதை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பை கொடுக்கிறதாக இருந்தா அதை பற்றிய நாலேஜ் உள்ளவன்ட்ட கொடுக்கணும், அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை உள்ளவன்ட்ட கொடுக்கணும் என்கிறதை இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொன்ன காரணம் இதை என்னட்ட தாங்க, நீங்க இந்த தானிய களஞ்சியத்துக்கு பொறுப்பான அமைச்சு பொறுப்பை என்னட்ட தாங்க, ஏனென்றா இது பற்றிய நாலேஜ். ஏன்னா இப்போ 7 வருஷம் விவசாயம் நல்லா நடக்கும், அடுத்த 7 வருஷம் விவசாயம் இல்லாமல் போகும், இதை எப்படி செய்யணும்ன்ற அறிவு என்கிட்ட இருக்குது, நீங்க தாங்க. அடுத்தது இந்த விளைச்சலை எல்லாம் முறையா பாதுகாக்கக்கூடிய டேலண்ட் என்கிட்ட இருக்குது, நீங்க தாங்க என்று சொல்லி தானிய களஞ்சியத்துக்கு பொறுப்பான அமைச்சு பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு வாங்கினாங்க. அதை சரியாக செய்து வறுமையின் பிடியிலிருந்து எகிப்து மக்களை அவர் மீட்டார் என்கிற செய்தியை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். இதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது, சபா நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை அந்த பெண் சுலைமான் நபியிடத்தில் வருவதற்கு முன்னால் தூக்கி கொண்டு வரணும். அப்போது இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சுலைமான் நபிட்ட சொல்லுது, நீங்க உங்களோட இடத்துல இருந்து எழும்புறதுக்கு இடையில அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து தருவேன், நான் அதுல பலமாகவும் இருக்கிறேன், அதுல நம்பிக்கையாகவும் இருக்கிறேன், என்கிட்ட தாங்க என்று இஃப்ரீத் என்கிற ஜின் கேட்டது. இன்னொரு ஜின், அதுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஜின் என்கிறது, கல்வி அறிவுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது, அது சொல்லுது, நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வருவேன்னு சொல்லி. இங்கு நான் சொல்ல வந்தது என்று சொன்னா, சுலைமான் நபியிடத்தில் அந்த பொறுப்பு கேட்ட ஜின் சொன்ன 2 அம்சம் என்னண்டா, என்கிட்ட பலமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, எனவே நீங்க என்கிட்ட தரலாம் என்று சொன்ன நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆக நாங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவங்க நம்பிக்கையானவங்களா அதையும் நாங்கள் பார்க்கணும், செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதோடு சம்பந்தப்பட்ட சில அக்கீதா பிரச்சனைகள் கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் தனக்கு தலைவராக ஒரு காபிரை விரும்பி ஏற்கலாமா, அதாவது சட்டம் இயற்றக்கூடிய உரிமையை ஒரு காபிருடைய கையில கொடுக்கலாமா என்கிற விதமான வாதங்கள் இருக்கிறது. உண்மையில் இந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுக்கு தலைமை வாக்கெடுப்பு, அதாவது வாக்கு தெரிவு செய்யும் போது எங்களுடைய மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே முஸ்லிம் அல்லாத ஒருவரை தலைவராக நாங்கள் எடுப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை, இது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு தலைமையை தெரிவு செய்கிற போது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவருடைய தலைமையின் கீழே வாழ முடியாதா என்று கேட்டால் வாழலாம், இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம்களை அபிசீனியா என்கிற கிறிஸ்தவ நாட்டிற்கு அனுப்பினார்கள். அந்த நாட்டில் வாழக்கூடிய மன்னர் கிறிஸ்தவர், ஆனால் அவர் நீதமான ஒரு மன்னர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுக்கு மக்களை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே முஸ்லிம் காபிருக்கு கீழே வாழலாமா என்கிற இந்த ஒரு வாதத்தை வைத்து இது போன்ற நாடுகளில் ஜனநாயக தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், வாக்களிக்க கூடாது என்கிற கோட்பாடு பிழையான ஒரு கோட்பாடு. அடுத்தது
நாம் தெரிவு செய்ய போகிறவர்கள் எப்படியுமே முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். இதிலே நாம் தெரிவு செய்ய போகிற போது பலர் இருந்தால் இருக்கிறவரில் மிக நல்லவர் என்று நாங்கள் மனசாட்சிப்படி யாரை நம்புகிறோமோ அவரை தெரிவு செய்ய வேண்டும். இருக்கிற எல்லாருமே கெட்டவர்கள் என்று சொன்னால் கெட்டவர்களில் மிக குறைஞ்ச, அதாவது தீமை குறைந்தவர், கெட்டவர்களில் யார் நல்லவரோ அவரை தெரிவு செய்வதற்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாங்கள் நல்லதை தெரிவு செய்கிறது என்ற ஒரு வழிமுறையும் இருக்கிறது. ரெண்டு கெட்டதில் ஏதாவது ஒன்றைத்தான் தெரிவு செய்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தால் அதில் எதில் தீமை குறைவோ அதை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. மார்க்கமும் எங்களுக்கு ஒரு விதியாக இதை சொல்லியிருக்கிறது. சூரா கஹ்ஃபிலே நீங்கள் ஒரு சம்பவத்தை படிக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கப்பலிலே பயணம் போகிறார்கள். இடையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஒரு ஓட்டை போடுகிறார்கள். ஒரு துவார், ஒரு டேமேஜ் உண்டு பண்றாங்க. இதுக்கான காரணத்தை அவர்கள் எப்படி சொல்றாங்கண்டா, இந்த கப்பல் ஏழைகளுக்குரிய, மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஏழைகளுக்குரியது. இந்த கப்பல் போற வழியில ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் அந்த வழியால போகக்கூடிய கப்பல்களை அபகரித்துக் கொள்வான். ஆனா அவனோட டைப் எப்படின்னு சொன்னா, ஏதாவது டேமேஜ் இருந்தா அந்த கப்பலை விட்டுருவான், நீங்க போங்கன்னு விட்டுருவான். டேமேஜ் இல்லாத நல்ல கப்பலா இருந்தா அபகரிச்சு கொள்வான். இப்ப நான் ஏன் ஓட்ட போட்டேன்னு சொன்னா, இந்த கப்பல் முழுசா பறிபோகாம இருக்கிறதுக்காக ஓட்ட போட்டேன். ஒரு கப்பல் பாதிக்கப்படுறதும் கூட ஓட்ட போடுறதும் பிரச்சனை தான். ஆனா முழு கப்பலும் இல்லாம போறதை விட கப்பல் சின்ன ஒரு டேமேஜை ஏற்றுக்கொள்றதுங்கிறது நலவு. ரெண்டு தீமையில் குறைந்த தீமையை ஏற்றுக்கொள்ளுதல், இந்த ஒரு மனநிலை இருக்க வேண்டும். இருக்கிறவர்களில் மிக நல்லவர் யார் என்கிறத எங்களுடைய அறிவுக்கும் மனசாட்சிக்கும் ஒத்த முறையில் நாங்கள் விளங்கி வாக்களிக்க வேண்டும். இருக்கிற எல்லாருமே மோசம்னு சொன்னா மோசமானவர்கள் கொஞ்சம் நல்லவர் யாரு என்கிறத எங்களுடைய மனசாட்சிக்கும் அறிவுக்கும் ஏற்ற விதத்தில் நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த வாக்களிப்புல அடுத்தவருடைய வாக்க கள்ள ஓட்டுன்னு சொல்லுவோம், அளிக்கிறது ஹராம். ஏன்னா வாக்களிப்புங்கிறது சாட்சி. நான் ஏண்ட சாட்சியை நான் சொல்றேன், இவர் வந்தா நல்லதுங்கிறது. இன்னொருவரை கொண்டு போய் நாங்கள் போட்டோம்னு சொல்லி சொன்னா இது இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் ஹராம் ஆகும். இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையும் தான். எனவே இதில் எங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய சிலர் ஒரு காரணம் சொல்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்கிற இந்த ஜனாதிபதியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டம் இயற்றுகிற உரிமையை பெறுறாங்க. அவங்க சட்டம் இயற்றுகிறார்கள், அது நாட்டின் சட்டமாக ஆகிறது. அவங்க சட்டம் இயற்றுகின்ற போது நாங்கள் கொடுக்கிறது நிர்வாக ஒழுங்குக்கு தான், நிர்வாக சட்டங்கள், நிர்வாக சட்டமும் போடுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் மார்க்கம் இல்லாமல் அவங்க ஒரு, அதாவது நாட்டினுடைய சட்டமாக போடுவாங்க. அதுல சிலது ஹலாலை ஹராமாக்குறதா இருக்கும், சிலது ஹராத்தை ஹலாலாக்குறதா இருக்கும். அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க. அந்த வகையில் அந்த பாவத்தில் நீங்க பங்காளி ஆவீங்க, எனவே வாக்களிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இஸ்லாத்தில் மது ஹராம், இதில் எல்லாருக்கும் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் மது ஹலால், விற்பனை ஆகுமானது. அவங்க கூடாது என்று சொல்றது கள்ளச்சாராயம் சொன்ன லைசன் இல்லாத சாராயத்தை. அப்ப நாங்க அளித்த வாக்குனால வந்தவங்க சாராயம் ஆகுமானது என்கிற ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்க தானே அதுக்கு துணையா இருந்தீங்க. இதே போல உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிம் அவனுக்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தா, சமமாக நடத்த முடியுமாக இருந்தால் ஒரே நேரத்தில் 4 திருமணங்கள் செய்யலாம், 4 மனைவிகளோடு வாழலாம். இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்குது. ஒரு சட்டம் ஒரே நேரத்தில் ஒரு மனைவியோடு தான் வாழணும், அதுக்கு மேல திருமணம் முடிப்பது தடை என்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தா
அப்ப இஸ்லாம் ஆகுமாக்கிய ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குறாங்க. உங்களோட சப்போர்ட்டால தான் அவங்க வந்தாங்க. அப்ப அவங்களோட கையில நீங்க சட்டம் இயற்றுகிற உரிமையை கொடுத்திருக்கிறீங்க. சட்டம் இயற்றும் உரிமை அல்லாஹ்வுக்குரியது. எனவே அவங்க செய்யக்கூடிய ஹலாலை ஹராமாக்கக்கூடிய இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றினால் குஃபுர் உண்டாகும். அந்த குஃபுருக்கு நீங்க காரணமாகுவீங்க. இதவே வாக்களிப்பது ஹராம், சிறுக்க உண்டாக்கும் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்றது என்கிற ஒரு அடிப்படை எங்களுக்கு தேவை. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இத்தகது அஹ்பாரகும் வ ருஹ்பானகும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி சொல்கிற போது அவர்கள் தங்களுடைய மத குருக்களையும் சன்னியாசிகளையும் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள், கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாரு, லஸ்னா நஅபுதுஹும், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா நாங்க மத குருக்களை கடவுளா எடுத்ததா சொல்கிறான், நாங்க ஒன்றும் அவங்கள வணங்கலையே, அப்ப எப்படி அல்லாஹ் கடவுளாக எடுத்ததாக சொல்வான், இதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு பொருளை ஹலால் என்று சொல்லுவான், உங்களுடைய மத குருக்கள் அதை ஹராம் என்று சொல்வார்கள், நீங்களும் அதை ஹராமாக எடுத்துக்கொண்டீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்று அவங்க சொன்னாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு பொருளை ஹராம் என்று சொல்கிற போது உங்களுடைய மத குருக்கள் அதை மாற்றி அதை ஹலால் என்று சொன்னார்கள், நீங்களும் அதை ஹலாலாக எடுத்துக்கொண்டீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அதி என்கிற சஹாபி சொன்னார், ஓ நாங்க அல்லாஹ் சொன்னதை விட்டுட்டு மத குருக்கள் சொன்னதை தான் எடுத்தோம்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க இபாதத்துஹும், அதுதான் உங்கள் மத குருக்களுக்கு நீங்கள் செய்த வணக்கம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இலங்கை போன்ற நாட்டில் மட்டும் இல்லாமல் முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய பல நாடுகளிலும் ஹராம்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, ஹலால்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கும் எங்களை போன்றவங்களுக்கும் இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இஸ்லாம் ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொல்லி நாட்டு சட்டம் அதை ஹராம் என்று சொன்னா நாங்க காபிராக மாட்டோம். நாங்க இஸ்லாமிய சட்டத்தை விட்டுட்டு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் காபிராகும். உதாரணமா இலங்கையில மது விற்கலாம், எல்லாரும் மது விற்கொண்ட கடமை கிடையாது. மது விற்பது ஹராம் என்கிற நிலைப்பாட்டில் நான் இருந்தால் அந்த சட்டத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணவனா ஆக மாட்டேன். ஒருவேளை உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இருக்கிறார், சாராயம் குடிக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா, என்னால் குடிக்காமல் இருக்கத்தான் விருப்பம், ஆனால் விட்டுக்கொள்ளலாம் இருக்கிறேன் என்று மது ஹராம் என்கிறதை ஏற்றுக்கொள்கிறார், தன்னால செய்ய முடியாம கவலைப்படுறார். இவர் காபிர் இல்லை, இவர் பாவி இஸ்லாத்தின் பார்வையில். இன்னொருவர் இருக்கிறார், அவர் குடிக்கிறது இல்லை, இலங்கையில சாராயத்தை தடை செய்யறது கூடாது, அது எப்படி சாத்தியமாகும், அதெல்லாம் சரியான விஷயம் தான், அது ஆகுமாக்கினா தான் சரியா இருக்கும், ஒரு நாடு செய்யறதுன்னு சொன்னா இதெல்லாம் இருக்கத்தான் வேணும் என்று அது ஆகுமாக்கப்பட்டதை நியாயப்படுத்தி பேசினால் அப்ப அவங்க காபிராவாங்க. இஸ்லாம் ஹலாலாக்கியதை ஒருவர் ஹராம் சொல்றாரு, நான் அதை ஏற்றுக்கொள்ளல, நான் இந்த நாட்டுக்கு கீழே தான் இருக்கிறேன், நாட்டு சட்டத்தில் தான் இருக்கிறேன், இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது எனக்கு கிடையாது. நான் விற்கணும், அது ஹலால்ண்டா நான் செய்யும், அவங்க சட்டத்தில் அனுமதிச்சா செய்யணுன்ற அவசியம் கிடையாது. என்கிட்ட கேட்டா கூடாதுன்னா நான் சொல்வேன், இதுதான் என்னுடைய நிலைன்னு சொன்னா அதுக்குள்ள நான் வரமாட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒன்று இது சட்ட பிரச்சனை, ஒரு அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனை. அடுத்தது, நாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறதாக இருந்தாலும் அவங்க செய்யற பிழைய சரின்னு நியாயப்படுத்துற நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது. பிழைய பிழையாகவும் சரிய சரியாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எங்கள்கிட்ட இருக்கணும். அரசியலுக்காக மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் செல்லக்கூடாது. அது எங்களுடைய ஈமானுக்கும் பாதிப்பாக அமையும், எங்களுடைய மார்க்க நிலைப்பாட்டுக்கும் பாதிப்பாக அமையும்.
இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். நாங்கள் யார், அதாவது பொதுவாக எப்படியுமே ஒரு கட்சி இருந்தால், நாட்டில் பல கட்சி இருந்தால் எல்லா கட்சியிலையும் மக்கள் இருப்பாங்க, இருக்கத்தான் வேணும். கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க, எல்லா முட்டையும் ஒரே கூடையில் போடாதீங்கன்னு சொல்லி. உடைஞ்சா எல்லாம் சேர்ந்து ஒரே உடைஞ்சிருந்து. பல கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பல கட்சிகளுக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் கட்சிக்கோ சார்பானவங்களுக்கோ வாக்கு போடுறதுங்கிறது ஒரு தனியான விஷயம். ஆனால் பிழைகளை நியாயப்படுத்துறதுங்கிறது அதுதான் சரி, அப்படித்தான் இருக்கணும் என்று பிழைகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய மனநிலை எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுற குர்ஆனும் ஹதீஸும் தான் சட்ட தீர்ப்பு. எங்கள்கிட்ட அதுதான் செல்வாக்கு செலுத்தணும். நாங்கள் ஒரு விஷயத்தை சரியென்றும் பிழை என்றும் முடிவு செய்கிறது அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுத்தான் என்கிற இந்த ஒரு பேசிக் கட்டாயமாக எங்களுடைய மனநிலையில் இருக்கணும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய எதிர்பார்ப்பு பொதுவாக இலங்கை முஸ்லிம்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த நாட்டில் நாங்கள் எங்களுடைய மார்க்க கடமைகளை செஞ்சு கொண்டு ஒரு இனவாதத்துக்கு உள்ளாகாமல் சுதந்திரமாக இருக்கிற நிலை இருந்தால் போதும். பெரிதாக உரிமை அரசியல் என்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் குறைவு. எங்களுக்குரிய வேலையை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம், எங்களை நீங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டால் போதும் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது இனவாதமும் மதவாதமும் தான். நாம் இனவாதம் இல்லாத ஒரு மதவாதம் இல்லாத ஒரு சமூக சூழல் இருந்தால் போதுமானது என்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. ஊழலால் பாதிப்பு என்று சொன்னால் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பாதிப்பு, சம அளவிலான பாதிப்பு இருக்கும். ஆனால் மதவாதமும் இனவாதமும் வந்தால் அதனுடைய பாதிப்பு சிறுபான்மை சமுதாயம், அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தான் அதிகமாக இருக்க போகிறது. எனவே இந்த இப்போது நிலைக்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத ஒரு சுமூகமான சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கான கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எங்களால் முடிந்த அளவில் யார் சரி என்று நாங்கள் நம்புகிறோமோ, யார் வந்தால் நல்லா இருக்கும் நம்புகிறோமோ அவங்களுக்கு வாக்களிக்கிறோம். அதை விட மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், யார் ஆட்சிக்கு வாராரோ அவர் நல்லவராக இருக்கணும். ஆட்சியில் அதிகாரத்தை யார் பெறாரோ அவர் மக்களுடைய அதாவது மத உரிமை இன உரிமை இதற்கு எதிராகாதவராக இருக்கணும். ஆட்சியில் அமர்த்தப்படுகிறவர் அவருடைய மனநிலையில் நல்ல மாற்றம் வருவதற்காகவும் நாடு ஒரு சுமூகமான நிலையில் இருப்பதற்காகவும் பிரார்த்தனை செய்து நாம் எங்களுடைய அதாவது மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாத முறையில் வாக்களிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைய போகிற ஆட்சி நாட்டு மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமாக அமைவதற்கு அருள் புரிவானாக என்ற வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக எங்களிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு நம்பிக்கை என்ன என்று கேட்டால், எங்களுடைய மனசாட்சிக்கும் அறிவுக்கும் இவங்க வந்தால் நாட்டை நல்ல செய்வாங்கன்னு நாங்கள் யோசிக்கிறது பிழை இல்லை. ஆனால் இவங்க இல்லைண்டா எங்களுக்கு வேற கெதி இல்லை, எங்களுக்கு வேற ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, இவங்க தான் எல்லாம், இவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் வாழ்வு சீரழிஞ்சிரும் என்கிற மனநிலையில் யாருக்கும் நாங்கள் வாக்களிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம யா மாலிக்கல் முல்க், ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் சொந்தமானவனே, துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடுகிறவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், வ தன்சியுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடுவர்களிடத்திலிருந்து ஆட்சியை புடுங்குகிறாய், வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடுகிறவரை நீ கேவலப்படுத்துகிறாய், வ துஇஸ்ஸு மன் தஷா,
நீ நாடுகிறவரை கண்ணியப்படுத்துகிறாய். பியதிகல் ஹைர், எல்லா நன்மைகளும் உன் கையில் தான் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்த ஆட்சி குறித்த வசனம் சம்பந்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க தெரிவு செய்கிற ஆட்சியாளருடைய கையில அதிகாரம் முழுமையா இல்லை. அந்த நாம் தெரிவு செய்ய போகிற ஆட்சியாளருடைய கையில எங்களுக்குரிய கயிறு முழுமையா இல்லை. நாட்டுக்கு மிக திறமையான ஒரு ஆளை நாங்க தெரிவு செஞ்சிட்டோன்னு வைங்க, உண்மையான ஆட்சி அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அவரால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்யலாம், நாட்டினை அமைதியை நிலைநாட்டலாம், சுபிட்சத்தை கொண்டு வரலாம் நாங்க நம்புறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கையில ஆட்சி இருக்குது. அல்லாஹ் தஆலா வெள்ளத்தை அனுப்பினால், அல்லாஹ் சுனாமியை அனுப்பினால், அல்லாஹ் பூகம்பத்தை உண்டு பண்ணினா, நீங்க எவ்வளவு பெரிய திறமையாளனா சேர்த்தாலும் யாராலையும் அது சரி செய்ய முடியாது. அப்ப நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை தனிநபர் மீது அல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். சபபா யார வேணாலும் அல்லாஹ் வச்சுட்டு போகட்டும். எனவே நாம் வாக்களிக்கும் போது நாம் வாக்களிக்கிறவர் தான் எங்களுடைய காப்பாளர், அவர்தான் எங்களுடைய மீட்பாளர், அவர்தான் எங்களுடைய சுபிட்சத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார் என்கிற மைண்ட் செட்டோட இல்லாம எங்களுக்கு ரிஸ்க் தருவது அல்லாஹ், எங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ், எல்லா கயிறும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. யாரையாவது அவன் சபபா வைக்கலாம், யாரையாவது அவன் அதுக்கு காரணமா வைக்கலாம். அந்த காரணத்தை தான் நாங்கள் தேடுகிறோமே தவிர இவர்தான் ஆள் என்கிற ஒரு மனநிலை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வரக்கூடாது. முஸ்லிம் எனக்குரிய மீட்பாளன் அல்லாஹ் தான், என்ன காப்பவன் அல்லாஹ் தான், நான் ஒதுங்கும் தளம் அல்லாஹ் தான் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இது அக்கீதாவுல அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை. எந்த ஒரு நிலையிலையும் இவங்க வந்தா தான் சோறு போடுவாங்க, இவங்க வந்தா தான் சிறப்பா இருக்குமேங்கிறது இல்லை. அல்லாஹ் நாடினா எவ்வளவு திறமையாளன் வந்ததுக்கு பிறகு சீரழியலாம். அல்லாஹ் நாடினால் திறமையே இல்லாத ஒரு ஆளை வைத்து அல்லாஹு தஆலா நடத்தலாம். இந்த ஒரு தெளிவும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முழு கயிறும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்கிறது அக்கீதாவோட பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னொரு ஆள் கையில் வச்சிடக்கூடாது என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்வோம். இது தேர்தலோடு சம்பந்தப்பட்ட சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறேன். பொதுவாக ஜமாத்தினுடைய ஒரு நிலைப்பாடு, தேர்தலிலே யாருக்கு வாக்களிங்கள் என்கிறதும் ஜமாத் சொல்லாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கிறதையும் ஜமாத் சொல்லாது. அது அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் விடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அரசியலில் எந்த பங்கும் கொள்வதில்லை என்கிறது எங்களுடைய ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவான விவகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு செய்யக்கூடிய சுதந்திரமும் உரிமையும் அறிவும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள். ஆனால் யாரை முடிவு செஞ்சாலும் அக்கீதாவுல இந்த சொல்லப்பட்ட விஷயம் எங்களோட மனசுல ஆழமா இருக்கணும் என்கிற தெளிவோடு நாங்கள் இதில் ஈடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு தலைமையையும் நாட்டு மக்களை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய, இனவாதம் மதவாதம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.